பரணி ஆரம்பிச்சிடலாமா? எஸ், ஆரம்பிச்சிடலாம். ஓகே. எல்லாருக்கும் பொங்கல் இனிய வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே. ஓகே. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஆமா, தமிழர் திருநாளாம் தைத்திருநாளாம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எல்லாரும் சொல்ற மாதிரி சின்ன வயசுல நம்ம அட்டையில படிக்கிற மாதிரி இந்த வாழ்த்து அட்டையில படிப்போம்ல, மகிழ்ச்சி பொங்கட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும். அட்டையை மட்டும் வெறும் வார்த்தையா இல்லாம உண்மையாவே மகிழ்ச்சி பொங்கட்டும். சந்தோஷம். சரி, அப்படியே பரணி அப்படியே அப்டேட்ல இருந்து ஆரம்பிச்சுங்க. அப்டேட்லாம் வந்துருங்க. ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்துருந்துச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாஸா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெல்சன் ஸ்டைலில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி குடும்பஸ்தன்லேருந்து பொங்கல் விஷஸ் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வணங்கான் படத்துலேருந்தும் வந்து பொங்கல் விஷஸ் பொங்கல் விஷஸ் போஸ்டர் போட்டிருந்தாங்க. தண்டேல் அதுக்கும் அவங்களும் வந்து சங்கராந்தி விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதுக்கப்புறம் மெட்ராஸ்காரன், ரெட்டத்தலை, ரெட்ரோ, சூர்யாவோட ரெட்ரோ அந்த படத்துல இருந்தும் பொங்கல் விஷஸ் போஸ்டர். இந்த மாதிரி நிறைய படத்துல இருந்து விஷஸ் போஸ்டர் போட்டிருந்தாங்க. ஸ்வீட் ஹார்ட் ரியோராஜ் படம் அதுலேயுமே வந்து போட்டிருந்தாங்க. 2K லவ் ஸ்டோரி அந்த படம் February 14 ரிலீஸ் ஆகுது. அதோட பொங்கல் விஷஸ் போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி குடும்பஸ்தன் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் நாளைக்கு வந்து அனிருத் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம். இது ஹரிஹர வீரமல்லு அதுலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேட்கணும் குருவே ப்ரோமோ அவுட் ஆயிடுச்சு. அதோட ஃபுல் சாங் வந்து சீக்கிரமா வந்து ரிலீஸ் ஆயிடும். அருண் விஜயோட பொங்கல் செலிப்ரேஷன் பிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து எஸ்கே அவர்களோட பொங்கல் செலிப்ரேஷன் பிக்ஸ் வந்துச்சு, ஃபேமிலி பிக்ஸ், இவங்க 2 பேரோடதும். இதுதான் நான் பார்த்தேன். பட் நிறைய பேர் வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஃபேமிலி பிக்ஸும் சரி தனியாக இருக்கிற பிக்ஸும் சரி பொங்கல் மீடியான்னு சொல்லி. ஒரு நிமிஷம். விமலோட பரமசிவன் பாத்திமா அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பேக் இன் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஃபிலிமோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிபிக்கல் பிளாட் லைன் தான், பட் ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ட்ரெய்லரில். Jan 17th வந்து ஸ்ட்ரீம் ஆகுது நெட்ஃப்ளிக்ஸில். அதே மாதிரி மகாவதார் நரசிம்ம அந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனிமேஷன் ஃபிலிம் போல. ஹோம்பெல் ஃபிலிம்ஸ் அவங்க தான் ப்ரொடியூசர். நான் தமிழ் ட்ரெய்லர் தான் டீசர் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப நேரம் வந்து தமிழ் வாய்ஸ் ஆக்டிங்கும் சரி அனிமேஷனுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக இதாக ஃபீல் ஆச்சு டெக்னிக்கலாக. பட் மேஜர் ஆஃப் த இடத்துல வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அனிமேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இதுக்குமே வெயிட் பண்ணுறேன். ஏப்ரல் ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. அதேமாரி புரவி ஆட்டம் அப்படின்ற படத்தோட டைட்டில் லுக் போஸ்டர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அன்டில் டான் அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு வீடியோ கேமோட அடாப்டேஷன் தான், பட் இதில் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. படம் April 25 ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். அதே மாதிரி உசுரே அப்படின்ற படத்தோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிஜே அருணாசல் அவர் தான் வந்து படத்தில் நடிக்கிறாரு. இதுதான் மேஜர் ஆஃப் த அப்டேட்ஸ் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, நாளைக்கு வந்து வாடிவாசல் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்டேட் வருது. அது முக்கியமான அப்டேட். சூர்யாவோட ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு படம். வெற்றிமாறன் காம்பினேஷன் ரொம்ப ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டே இந்த படம் இப்போ அஃபீஷியல் அப்டேட். நாளைக்கு மாட்டு பொங்கல் ஸ்பெஷலாக வருது. அடுத்தது வந்து குழந்தைகள் முன்னேற்ற கழகம், ஒரு சின்ன படம். அந்த சின்ன படத்துக்கு இன்னைக்கு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தது வந்து பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற ஒரு சின்ன படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து விஜய் சேதுபதி லிரிக்ஸ் எழுதுறாரு, சித்தார்த்த பாடுறாரு. அது வந்து பாடல் கூடிய விரைவில் வெளியிடப்படும்னு போஸ்டர். இல்ல பாடல்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலா பிக் பாஸ் இதுல போட்டிருந்தாங்க. நான் ட்வீட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா அந்த ஃபுல் சாங்குமே பார்த்தாச்சு. பிக் பாஸ் லைவ் ஸ்ட்ரீம்ல போட்டிருந்தாங்க. ஆனா யூடியூப்ல இன்னும் வரலன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. இல்ல தெரியல, அவங்க விரைவில் போட்டிருந்தாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பரணி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட படங்களுக்கு பொங்கல் விசேஷ் போஸ்ட் வந்துருச்சு இன்னைக்கு. ரொம்ப அப்டேட்ஸ் மழை தான் இன்னைக்கு. இன்னும் 1-2 படம் கூட விட்டு போயிருக்கோம். சலூன் ஒரு படம் ஒன்று இருக்கும், சிவா படம், அந்த படம். அப்புறம் வந்து இன்னொரு மெயின் அப்டேட் வந்து டாக்கு மகாராஜா அஃபீஷியல் தமிழ் போஸ்டர் வந்துருச்சு. 17ஆம் தேதி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. அடுத்தது அப்புறம் பாட்டில் ராதாங்கிற ஒரு படம் தெரிஞ்சிருந்தா நான் போகாம இருந்திருப்பேனே, தெலுங்குல போய் பார்த்துட்டு வந்துட்டேனே. சரி ரைட்டு. அதுக்கு முன்னாடி பாருங்க.
ஆமா போவா கண்டிப்பா. இல்ல ஃபர்ஸ்ட் அப்படியே லைனா அப்ப இதுக்கு வந்துரும். ஜெயிலர் 2ல ஆரம்பிச்சுட்டு அப்படி நேரா அதுக்கு வந்துட்டு சீக்கிரம் முடிச்சு இன்னைக்கு பேச இன்னைக்கு பொங்கல் ஆமா, எங்களுது ஒரு 20 செகண்ட் வீடியோ வந்துச்சு, அது சொல்லிட்டீங்களா அப்டேட்ல? பிரகாஷ் ப்ரோ முக்கியம். எஸ்கே பொங்கல் பிக்கு போட்டிருக்காரு, அதுதான் முக்கியம். ஐயோ சாரி, சீரியஸ்லி சாரி. பிக்சர் சொன்னார்ல அவரு. இந்த வாடிவாசல் அப்டேட் சூர்யாவோ இல்ல வெற்றிமாறனோ யாருமே போடாம ஒத்தாளா மனுஷன் ப்ரொடியூசர் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு ட்வீட். அதுதான் வந்து என்ன பார்த்தேன். மாவீரன் ப்ரோ நானே சொல்லலாம்னு பார்த்தேன், கவனிச்சிங்களா? மாவீரன் சொல்லலாம்னு பார்த்தேன், நீங்களே கேட்டீங்க. அது என்னது? ரைட், மெயின் விஷயத்துக்கு வந்துரும். இல்ல பரவாயில்ல, போயிட்டு போகுது. அது இல்ல நான் இன்னொன்னு நான் நேத்து வந்து ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி. அதை நான் இன்னைக்கு எதிர்பார்த்தேன், இன்னைக்கு வரல. பட் ஆனா வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையான சோர்ஸ் தான், அதனால காலையிலேயே வந்து ஹாப்பி பொங்கல்னு சொல்லி போட்டிருந்தேன். பட் இன்னைக்கு வரல, ஆனா கூடிய விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த வீடியோவோட கனெக்ட் பண்ணி பேசுறேன். என்னதான் அந்த ரிசோர்ஸ் என்னதான் சொன்னாங்கங்கறதையாவது சொல்லலாமே. எனக்கு கூட புரியல. இல்ல அந்த சோர்ஸ் என்ன சொன்னாங்க, ஏதாவது அப்டேட் ஏதாவது சொன்னாங்களா? ஆமா ப்ரோ, அது ஒரு 1965 சம்பந்தப்பட்ட வீடியோவா? அதுதான் பரணி ப்ரோ ஸ்டைல், எதையுமே சொல்லிடாதீங்கன்ட்டு தான் ஓடுவாரு. இல்ல அந்த வீடியோல ஒரு குறியீடு இருக்கு, அது வந்ததுக்கு அப்புறம் போடலான்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த வீடியோ ஸ்பெஷலா காலையில போட்டேன். பட் ஆனா இன்னைக்கு நான் வரும்னு எதிர்பார்த்தேன், பட் வரல. பரவாயில்ல, ஆனா கூடிய சீக்கிரம் வரும் என்று நம்புகிறேன். ஷுவரா இல்ல, பட் நம்புறேன், அவ்வளவுதான். நான் இன்னொரு விஷயமும் இன்னைக்கு எதிர்பார்த்தேன், அது என்னால கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது. பட் ஓகே. சரி ஓகே. ஜெயிலர் 2 டீசர் நானும் தான் எதிர்பார்த்தேன், கடைசியில ஒரு வீடியோவோட முடிச்சிட்டாங்க. ஏன் நீ வேற? எந்த வீடியோ ப்ரோ? எங்களுக்கு கடைசிக்கு ஒரு 20 செகண்டுக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. அது போதாதா உங்களுக்கு? இல்ல, ஒரு காலத்துல அப்டேட் மலையா வாழ்ந்துட்டு இருந்த எங்களுக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட் கூட வராம இருக்கேன்னு கடுப்புல கொண்டிருக்கேன். இல்ல என்ன ப்ரோ வந்துச்சு 20 செகண்ட்ல? பொங்கல் அந்த ரூட்ல வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ வந்துச்சு ப்ரோ. அதுல ஒரு 20 செகண்ட் வருவாரு. ஆமா சரி ரைட், இன்னைக்கு மெயின் டாபிக் வந்துரும். சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ எப்படி இருந்தது, அதுல இருந்து ஆரம்பிப்போம். சொல்லுங்க, எமோஜி அப்படியே கட் பண்ணிட்டு வார்த்தையில வாங்க. எப்படி இருந்தது ஜெயிலர் 2 ப்ரோமோ? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பிரகாஷ் ப்ரோவோட இன்னைக்கு ஒரு படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப குஷியில ஆள் வந்துட்டு வேற ஒரு ஃபீல்ட்ல இருக்காரு. அதோட சேர்த்துட்டு அப்படியே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே ப்ரோ, நான் பார்த்தேன் ஜெயிலர் 2 வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து வெயிட் பண்ணி அவர் கரெக்டாக 6 மணி ஆனவனே வந்துச்சு. எம்ஏ நெல்சனோட இதுல வந்துட்டு அந்த காமெடி பார்க்கல, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ரெண்டும் கலந்து அதே பிஜிஎம்மோட வந்து, ஆனால் நான் அது எப்படி சொல்றது, இன்னும் நான் நிறைய எதிர்பார்த்தேன். மேபி எதுனா டைட்டிலோடு வருமோ அப்படின்ற மாதிரி. ஓகே, ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு விட்டுருக்காங்க. அந்த ஜஸ்ட் ஒரு மாஸ், அந்த ஒரு மாஸோட இதோட வந்திருக்கு. இன்னும் நிறைய வரும் அப்படின்றது ஒரு இதுதான். இது ஜஸ்ட் ஒரு நார்மல் கிளிம்ஸ் மாதிரி. இதுக்கே வந்து பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அதே மாதிரி இவரது அந்த பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ பார்த்தேன், தளபதி விஜய் இது. அதுவுமே ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்தது. அவருக்கு வந்து அவர் இறங்கி வரும்போது போட்டிருந்த அந்த பாட்டு வந்து நல்லா இருந்தது. அவர் லுக்குமே நல்லா இருந்தது. அந்த மொமெண்ட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதே மாதிரி நேத்து நான் இல்லை, நான் ஸ்பேஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு ஒரு அஜித் சொன்னது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இன்டர்வியூவே ஃபுல்லா பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் ரொம்ப மெச்சூர்டா பேசினாரு. அவர் எப்பவுமே ஆல்வேஸ் வந்து அவர் அப்படிதான் இது பண்ணுவார். அது நிறைய பேருக்கு வந்து போய் நல்ல விதமா சேர்ந்துருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு பாசிட்டிவ் நோட்ல ஆரம்பிச்சார் பொங்கல். அவர் இன்டர்வியூல தான் ஆரம்பிச்சிச்சு. மற்றபடி பொங்கலுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா படங்களும் பார்த்துட்டேன். 2 படங்கள் தவிர பார்த்ததுல எனக்கு பிடிச்ச படம் மதகஜராஜா. ஓகே, அதான் bro. ஓகே, அடுத்தது வேற ஜெயிலர் 2 நானு அஜித்குமார் வராரு. அவர் இல்ல, அஜித்குமார் சொல்லிட்டாங்க, இந்த படத்தையும் சொல்லிட்டாங்க. பேர் என்ன? டாக்கு மகாராஜா. ஏன்னா நம்ம ஸ்பேஸ்ல இன்ன வரைக்கும் யாரும் அதை பார்க்கல, நீங்க ஒருத்தர் தான் பாத்துருக்கீங்க, நீங்க சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ தான்.
நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன் ப்ரோ. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் எல்லாம் ரொம்ப இதா இருந்துச்சு. ஆனா அந்த கண்ணாடி போட்டுட்டு திரும்பும்போது உடம்புக்குள்ள அந்த கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஆறா, அதுதான் ப்ரோ. எனக்கு அது வரைக்கும் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அந்த கண்ணாடி போட்டுட்டு அந்த கடைசியில திரும்பி அப்படியே ஒரு வாக்கு. அப்பா எனக்கு இப்ப சொல்ல போது கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ப்ரோ. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த இது. நான் அதுதான் எதிர்பார்த்தேன். ஒரு மாசா எந்த அளவுக்கு எதிர்பார்த்தனோ அது ஃபுல் அந்த 4 நிமிஷம் போது நான் ஒரு ஃபுல்லா எதிர்பார்த்தேன். பட் கடைசியில அந்த ஒரு 30 செகண்ட் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. அது வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா நான் இதை யாராவது சொல்லி எல்லாருமே அந்த ஃப்ரேமை சொல்லிடுவாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலான்னு. உண்மையாலுமே அது ஒரு வேற லெவல்ல ஒரு இதா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தாலும் மேபி அதனாலதான் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துச்சு என்னமோ. ஆனா அந்த ஃப்ரேமை அந்த கண்ணாடி போட்டு திரும்புறதுல இருந்து அது ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி நமக்குள்ளேயே வந்து அந்த ஒரு பாஷா அந்த ஒரு பிஜிஎம் வரும்போது நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும்ல, அந்த அளவுக்கு ஒன்று ஆச்சு ப்ரோ. அதான் ப்ரோ, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது கொஞ்சம் போர் அடிச்சது. அதுக்கப்புறம் ரஜினி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதான் கடைசியில நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தாக்கு மகராஜ் ஓப்பனிங்கு இன்ட்ரோவே மரண மாசம் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ நீங்க பாக்கலையா? இல்ல நம்ம பாக்கலங்க. பாருங்க ப்ரோ, சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு இதுவும் தலைவனை எப்படி வச்சிருக்காங்க, எப்படி காமிச்சிருக்காங்கன்னு. ஓப்பனிங்கே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஒண்ணும் இல்ல, பாக்குறதுக்கே நம்ம தமிழ் படம் 6 அவர் படம் இன்னைக்கு வந்துருச்சு. பார்த்த படத்துல பிரசிடா இருக்காரு. இன்னைக்கு நீங்க வேற, பார்த்த படமே எனக்கு வந்து ஒரு நாள் 2 நாளைக்கு பிரேக் தேவைப்படும். அதனால நான் பார்த்துட்டு ஏன்னா அந்த வைப்ல இருக்குன்னு நினைக்கிறாரு ஆளு. ஓகே ப்ரோ, சிம்பிளான ஸ்டோரி தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர மாசா அந்த ஸ்டண்ட் அது மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த மற்ற படத்துல இருக்க மாதிரி இந்த கிரிஞ்சு லவ் சீன்ஸ் அந்த ரொமான்டிக் சீன்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளா ஒரு அந்த ஒரு குழந்தையை காப்பாத்துற அந்த ப்ரொடக்டர் மாதிரி தான் இருப்பாரு. இன்டர்வல் வரைக்கும் பயங்கரமா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பாலைவனத்துல அந்த தண்ணி பிரச்சனை மாதிரி கொண்டு போய் அங்க வந்து ஒரு ஆபீசரா வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கே ஒரு தலைவனா மாறுற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சு முடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா இது ஒரு பாலையா படமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அவருக்கான அந்த ஒரு அன்பிலபிள் மாஸ் இருக்கும்ல ப்ரோ, அந்த மாதிரி ஒரு சீன் கூட இல்ல. ஏன் இப்படி வைக்கல, என்ன டேரக்டருக்கு வைக்க தெரியலையா, அப்படி எதுவும் தெரியல. நீட்டா ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருந்துச்சு. ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த குழந்தையை காப்பாத்துவாங்க, ஒரு பேக் ஸ்டோரி, அதுக்கப்புறம் வில்லனை கொண்டுருவாங்க. ரொம்ப மொக்கத்தனமா பாபி தியோல காமிச்சிருந்தாங்க. இவ்வளவு ரொம்ப மொக்கையா காமிக்கல. 2 சீனுக்கு தான் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபிளாஷ்பேக் ஓரளவுக்கு ஆவரேஜா இருந்துச்சு. பாலையா தான் ப்ரோ ஸ்கிரீன் பிரசன்ஸ். ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு இது கிடைக்கல. அந்த ஒரு இந்த பகவந்த் கேசரியில இன்ட்ரோல் பிளாக் சீனு, அக்கண்டா படத்துல வர வீரேசமா ரெட்டியில வர அந்த ஓவர் மாஸ் இருக்கும்ல ப்ரோ, அந்த பாலையாக்கான ஒரு மாஸ் அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. ஆனா இன்ட்ரோவும் இன்ட்ரோவல் சீன்ஸ் அது எல்லாமே பக்காவா வச்சிருந்தாங்க. பயங்கரமா இருந்துச்சு. பாலையாவை பிடிக்கும்னா இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆனா பழைய பாலையா மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனா ஓரளவுக்கு நீட்டா என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். மொத்த கதையும் சொல்லிட்டே ப்ரோ. ஆமா, யாரும் பார்க்க போறது இல்ல. என்ன பண்ண போறீங்க? இல்லையே. டிஜிட்டல்ல பாப்பாங்கல்ல, ஆமா ஆமா ஓடிடில ப்ரோ, எல்லா படத்தும் ஒரே கதை தான் ப்ரோ. லெஜெண்ட் பட கதை தான் இந்த பட கதை. எல்லாம் ஒரே கதை தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாஷ்பேக், ட்விஸ்ட், கிளைமேக்ஸ். சரி ரைட் ஓகே. அடுத்தது மாவீரன் ப்ரோ அல்லது சுகன் பிரதர், 2 பேர்ல யார் ரெடியா இருக்கீங்களோ ஜெயிலர் 2 பத்தி சொல்லுங்க. இல்ல சுகன் ப்ரோ ஏதோ ஒரு ஃப்ரேமை நோட் பண்ணிருப்பாரு போல, அவர் அந்த ஃப்ரேமை சொல்லிருக்கு. ஆமா ஆமா, ஃப்ரேம்லாம் நோட் பண்ணல. நான் ஒரு சில விஷயம் வந்து ஷேர் பண்ணிடலாம், அப்பப்போ உள்ள வந்து பேசுறதுக்கு ஸ்டார்டிங்ல சொல்லிடலாம் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிடலாம். சிம்பிளா சொல்ல போனா எனக்கு ப்ரோமோ ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நான் என்ன எதிர்பார்த்தனோ அது அப்படியே இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ப்ரோமோ. சிம்பிளா சொல்ல போனா நான் அந்த கூலியோட ப்ரோமோ அப்பயே நான் சொல்லியிருப்பேன், இந்த வயசுலயும் இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு கரிஸ்மா இருக்கு, எல்லாராலையும் அவரை வந்து என்னன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஈவன் எல்லா விதமான ஜென்ரேஷனுமே அவர் பண்றதை ரசிக்கிற மாதிரி தான் அவரோட அந்த கரிஸ்மான்றது நான் ஃபீல் பண்றேன். ஸோ சூப்பரா இருந்தது. எனக்கு பேக் டு பேக் 2 படமுமே அவருக்கு நின்று பேச போற படமா இருக்குமோன்னு ஃபீல் ஆகுது. ஈவன் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் சரி, கண்டிப்பா 2 படமுமே 1000 crore அடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஏதோ ஒரு படம் அடிச்சாலும் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த முத்துவேல் பாண்டியனோட தீமை வந்து என்னன்னா 2.0 வெர்ஷனா அவர் பண்ணதா இருக்கட்டும், அந்த கூலிங் கிளாஸோட மூமெண்ட்டாக இருக்கட்டும், டோட்டலாக ப்ரொமோவே வந்து என்னன்னா லைக் பண்ணேன். ஸோ சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு இது பயங்கரமான ஒரு ஃபீஸ்ட்டு தான். அப்படியே வந்து விஜய் சாரோட அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட லுக் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. நேச்சுரலாக
விஜய் சார் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருந்ததுனால இந்த லுக் படத்துலேயே வந்ததுன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். இந்த ஃபுல் லுக்குமே வந்ததுன்னா படத்தில் அவர் பண்ணியிருந்தாருன்னா. தென் சூர்யா சாருக்கு சொல்லவே வேண்டாம். கார்த்திக் சுப்ராஜ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் விட்ட போஸ்டரில் எனக்கு தி பெஸ்ட் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு தெரியல, இந்த போஸ்டர் வந்து என்னன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான்டா உன்னோட மெட்டீரியல், இதை நீ கண்டிப்பாக வந்தனா வெளில எடுத்துட்டு வரலாம், பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ பொங்கல் வந்து என்னன்னா சூப்பராக போச்சு. லைக் இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸு, சினிமா அப்டேட்ஸு, இதை தாண்டி டெலிவிஷனில் வந்து என்னன்னா எனக்கு பிடிச்ச படம் வந்து என்னன்னா 2 o'clock போட்டிருந்தாங்க சன் டிவியில். ஸோ நான் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், திருச்சிற்றம்பலம். ஸோ இப்படி தான் என்னோட பொங்கல் போச்சு. ஸோ உங்களுக்குலாம் எப்படியோ ஹாப்பியாக போச்சு அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி 2 பேருமே அந்த பூ போட்ட மாதிரி சட்டை போட்டு வந்து 2 பேருமே செம அழகா இருந்தாங்க ப்ரோ. தளபதி 2 பேருமே. நான் அதுவும் கோயின்சிடென்ஸா 2 பேர்த்துக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு. அவர் பிளாக், ஒரு ப்ளூ. ஆனா 2மே அந்த அந்த டிசைன் ஒரே மாதிரி சூப்பரா இருந்துச்சு. பட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்குறேன், உண்மையிலேயே செகண்ட் ப்ரோமோ இருக்கா இல்லை அது ஒரே வெர்ஷனை வந்து 2 தடவை சென்சார் பண்ணாங்களா? இல்ல bro, தியேட்டருக்காக, யூடியூப்காக அந்த அவங்க மாதிரி. அவங்க 2 பேரும் பேசுனாங்களா, அதெல்லாம் கட் பண்ணிட்டு தேட்டர் வெர்ஷன் வரும். அவங்க இதுலயே ஆனால் தேட்டரில் நான் ஒரு சில தேட்டரில் வீடியோ பார்த்தேனே, இவங்க பேசுறது எல்லாமே வர மாதிரி தானே தேட்டர் செலிப்ரேஷன் வீடியோலாம் இருந்தது. இல்ல இன்னைக்கு 4 minutes கொடுத்துருப்பாங்க. இனிமேல் வர்றது எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து தான் 2 minutes வரும். ப்ரோ அப்படி கூட இருக்கலாம். ஆமா, அந்த அப்படி கூட என்ட்ரி இருக்கலாம். ஆறதுல இருந்து அப்படியே போற மாதிரி இருக்கலாம். ஓகே, அடுத்து இந்த மேட்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. சொல்லுங்க பிரதர். ஹாய் பிரகாஷ் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர், சொல்லுங்க பிரதர். ப்ரோ இப்பதான் ஜெயிலர் பார்த்துட்டு வரேன். நான் இங்க குரோம்பேட்டு வெற்றியில போனேன் ப்ரோ. கொளுத்தி விட்டாங்க ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோமோ. பயங்கரமா கிராக்கரு செலிப்ரேஷன் அந்த பாப்பர்லாம் வச்சு மாஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ செமையா இருந்துச்சு. 2 வாட்டி போட்டாங்க, சரியா இருந்துச்சு. அதுவும் அந்த கரெக்டா ஒரு திரும்பி அந்த கிளாஸ் எடுத்து திரும்புறப்போலாம் கத்தி கூச்சல் போட்டு பயங்கரம் ஒரு மாதிரி செம்ம யூஃபோரியாவா இருந்துச்சு. நான் லியோவுக்கு ட்ரெய்லருக்கு போனேன். நான் நினைச்சுன்னு போனேன் சரி லியோ அளவுக்கு இருந்தா சூப்பரா இருக்கும்னு. இது வேற லெவல் பண்ணிட்டாங்க ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு, கண்டென்ட்டும் சூப்பரா இருந்துச்சு, செலிப்ரேஷன் சூப்பரா இருந்துச்சு. வந்தவங்க எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எல்லாம் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அப்புறம் அதுக்கு முன்னாடி மனோஜ் நாடி அவங்களோட எடிட் வீடியோவும் போட்டாங்க. அதுக்கே செம்மையா கத்திருந்தாங்க. இது போட்டு செம்மையா வைப் ஆகி விட்டாங்க. செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். எவ்வளோ டிக்கெட் இருக்கு? டிக்கெட் போட்டிங்களா? டிக்கெட் புக்கிங்ஸா இல்லை எப்படி, என்ன கணக்கு? ஆமாம் ப்ரோ, 15 rupees. ஆனா கன்வீனியன்ஸ்னு ஒரு 50 ரூபாய் போட்டாங்க. ஃப்ரெண்டு பண்ணான், ஓகே 2 ஓகே. டிக்கெட் ஏன்னா போட்டோம். நேற்று இந்த டாபிக் போயிட்டு இருந்துச்சு, அதுக்காக தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் ப்ரோ. இது லியோக்கு ஞாபகம் இருக்கு, ட்ரெய்லர் போட்டப்போ 30 rupees எவ்வளவு வாங்கினாங்க. அப்போ கன்வீனியன்ஸ் வாங்கின மாதிரி ஞாபகம் இல்லை. இந்த வாட்டி 15, 10 போட்டு எக்ஸ்ட்ரா கன்வீனியன்ஸ் வாங்கிட்டாங்க. 2 வாட்டி தான் போட்டாங்க, மற்ற எதுவுமே பண்ணல. 2 வாட்டி போட்டு 6 மணிக்கு போனோம், 6:07, 6:08, 6:10 வெளியே வந்துட்டோம். அப்படி ஓகே, டன். அடுத்தது மாவீரன் ப்ரோ. எனக்கு வந்து இதுதான் ப்ரோ நெல்சன் டச். நிறைய பேர் சொன்னாங்க, நான் 6 மணி நேரம் தான் நோட் பண்ண, அந்த கிரிஞ்சா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நெல்சன் அனிருத் பேசுறதெல்லாம். எனக்கு இதுதான் நெல்சனோட டச்சுன்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு என்டையர் 4 நிமிஷம் டீசருமே. அதுலயும் குறிப்பா அந்த 2 வெப்பனை 2 சைடு தூக்கி போட்டு வாக்கிங்ல போவாரு, அந்த இடத்துல அலும்ப பார்த்து ஆரம்பிக்க, அங்கேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜெயிலர் ஒன்றும் பெரிய அமர காமியமெல்லாம் இல்லை, இது வாக்கிங்லேயே ஓட்டின படம் தான். அதுதான் இதுலயும் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த லெவலில் தான் படம் இருந்தாலும் போதுன்னு எதிர்பார்க்குறேன். இதே ஸ்டைலில் சும்மா 4 தேட்டரிக்கல் மூமெண்ட்டை போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிலர் 1 விட டபுள் மடங்கு பிளாக் பஸ்டர் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு ஆடியோ ஃபார்மேட்லேயும் அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஜெயிலர் ரீடோட. அதை ஹிந்திலையும் தமிழ்ல ஏற்றி அப்படியே லூப் மோட்ல கேட்டுட்டு இருந்தேன் ஒரு 1 மணி நேரம் மாதிரி. அப்படியே ஃபுல் வைபாக தான் இருக்கு. எனக்கு அந்த 2 வெப்பனை 2 சைடு தூக்கி போடுற அந்த ஷாட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பேக்ரவுண்ட்ல அந்த சாங்கோட. அண்ட் இவங்களோட காமெடி எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. அந்த அந்த சாங்ல வந்து உசுர கொடுக்க கோடி பேருன்றது நான் என்ன நினைச்சேன், ஃபர்ஸ்ட் தேட்டர் செலிப்ரேஷன் வீடியோல பாக்குறப்போ, ஆன்லைன்ல வரதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes முன்னாடி ஒரு செலிப்ரேஷன் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் நான். அதுல வந்து நான் என்ன நினைச்சேன்னா, சரி தேட்டர்ல எல்லாரும் கத்துறாங்க போல நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா யூடியூப்ல பாக்குறப்போ ஆடியோலே அது அப்படிதான் வந்தது. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு மேபி அது கான்சர்ட்ல இருந்து
அந்த கட்டை எடுத்து போட்டிருப்பாரு போல அனிருத் அப்படின்னு. அதுவே நல்லா இருந்தது அந்த டச்சுமே. ஆடியோ லான்ச் ஆடியோ ப்ரோ அது. ஆடியோ லான்ச்சோ கான்செப்டோ, பட் அது நல்லா இருந்தது அந்த டச். ப்ரோ ஆனா அது அந்த இடத்துல அப்படியே சைலண்ட் ஆச்சு, தியேட்டர் எரப்ட் ஆச்சு. பார்த்தா ஆனா அதை ஆட் பண்ணியிருக்காங்க, எனக்கு தியேட்டர்ல தெரியல. இப்போ வந்து பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது அந்த ஆடியோ இருந்த மாதிரி. அதான் தியேட்டர்ல அந்த இடம் அப்படியே கான்சர்ட்ல கட் பண்ற மாதிரி கட் ஆகணும்னே எல்லாம் உசுர கொடுத்து கோடி பேர்னு கத்தி செமையா இருந்துச்சு bro. சரி பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. எனக்கு நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒன்றே ஒன்று தான், அனிருத் புதுசாக பிஜிஎம் போட்டுருவான்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, புது பிஜிஎம் மட்டும் இல்லாமல் பழைய அந்த ரீஒர்க் பண்ணியிருந்தாரு. அதை மட்டும் தான் எனக்கு வந்து சின்ன ஒரு இது. மற்றபடி நான் எதிர்பார்த்தது இதே மாதிரி தான். மாவீரன் சொன்ன மாதிரி நான் எதிர்பார்க்கறது வந்து மாசுங்கிறத தாண்டி எனக்கு வந்து இந்த நெல்சன் அனிருத்துட்டு வந்து அந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அது நல்லா இருக்கும். இதுலேயும் அது ஒர்க் ஆகிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவா பாம் பிளாஸ்ட் எல்லாமே இதை ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவோம், அது எல்லாமே வந்துருச்சு, கரெக்டாக இருக்குது. ப்ரோமோல ஜெயிலர் அந்த சன் பிக்சர்ஸை நம்பி அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட பயம், அதனால எந்தெந்த சீன் நல்ல ஃப்ரேமு அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்வீட் பண்ணலை. அவங்க பாட்டு காப்பி ரைட் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்கிற அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த பாம் பிளாஸ்ட் சீனை கூட நல்ல செம்ம ஃப்ரேம் தான், பட் அதை கூட நம்பி ஷேர் பண்ண முடியாது. அவங்க நம்பி ஜெயிலருங்கிற வேர்டே யூஸ் பண்ண முடியாதா, இருந்தாலும் சரி ரைட்டு, அது ஜெயிலர் 2 அப்படிங்கிறது ஜஸ்ட் டேக் தானே அப்படின்னு நம்ம யூஸ் ஆனா பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே போட்டுட்டு மற்றபடி இருக்காங்க எனக்கு ப்ரோ. வந்து ஆமா நானும் அதான் சொல்லலாம்னு போடுறாங்க, வந்தேன். அவங்கள எல்லாரும் நம்பி போடுவாங்க. ட்விட்டர் ஃபுல்லா அது ஆனா மட்டும் சன் தான் பிக்சர்ஸை போயிட்டு நம்ப இருக்கு. முடியாதுங்கிறதான். சன் பிக்சர்ஸை நம்ப முடியாது, அது சுகுமார் ப்ரோ மேல சிரிக்கிறாரு, அவர்கிட்ட நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா இல்ல தெரியும். அதான் பரணி போட்ட ஒரு போட்டோ 3 மட்டும் மாசம் எடுத்து கழிச்சு வச்சுக்கிட்டேன். பரணிய அப்படியே டேக் பண்ணி விட்டுருக்கேன் சன் பிக்சர்ஸ்க்கு. இல்ல ஆக்சுவலா வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு திடீர்னு ஒரு இமெயில் வரும், காப்பிரைட் கிளைம் உடனே பண்றோம்னு. எங்க வராது இருந்து ப்ரோ. பார்த்தா சன் பிக்சர்ஸ் அடிச்சிருவாங்க. நானு ஜெயிலர் ஒன்னு அந்த டைம்ல எத்தனை பேருக்கு அடிச்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் வந்து இப்ப வராது. எப்போனா சன்னோட இது நம்ம எந்த டைம்ல போட்டாலுமே, ஏதோ பழைய படம் எடுத்து போட்டா கூட வந்துட்டு அதுக்கெல்லாம் கூட காப்பிரைட்ஸ் வரும். என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு போஸ்ட் போட்டு அந்த ஒன்னோட இருந்தா பிரச்சனை கிடையாது. மூணு போஸ்ட் ஏதோ நம்ம ஆர்வலர்ல போட்டு அவன் 3க்கு சேர்த்து ஸ்ட்ரைக் அடிச்சான்னு வச்சுங்க, ஒரே இடத்துல 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா ஐடி போயிடும். அந்த எல்லா கோளாறையும் பயந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அது எந்த ஃப்ரேம் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு எதுவுமே போடலை. பட் வந்து அந்த பாம் பிளாஸ்ட் ஆகிற சீன் செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மாசா 75 வயசு முரட்டு மாசா காமிக்க போறாரு, வெயிட்டிங், அவ்வளவுதான். நான் எம்பெட் பண்ணி தான் போட்டேன் மத்தவங்க போஸ்ட, சோ அதனால தான். என்ன வேணா போடு. ப்ரோ நீங்க எப்பவுமே கேடயத்தோட தான் இருப்பீங்க தெரியும் பாருங்க ப்ரோ. எம்பெட் பண்ணா கூட காப்பிரைட்ஸ் அடிக்கலாம் பாருங்க, உனக்கு கோட் பண்றதை தவிர. எம்பெட் பண்ணாலும் அடிக்கலாம்னா, பட் ஆனாலும் வந்து மெயின் ஒரிஜினல் தான் போகும் மோஸ்ட் லைக்லி. நீங்க சன் பிக்சர்ஸ்க்கு மட்டும் எம்பெட்டும் சேர்த்து அடிப்பான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கோட் மட்டும் தான் அவன்கிட்ட இருக்கையிலே நமக்கு சேஃபான ஆப்ஷன். அதனாலதான் எல்லாரும் பாத்தீங்கன்னா ரமேஷ் பாலா நீங்க எல்லா ப்ரோமோ வீடியோவும் அப்படியே போடுவாரு. ஆனா சன் பிக்சர்ஸ் ப்ரோமோ வீடியோ மட்டும் அவர் கோட் பண்ணி தான் போடுவார். நீங்க நல்லா நோட் பண்ணி தெரியும், இத்தனை வருஷம் ட்விட்டர்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரமேஷ் பாலா சன் பிக்சர்ஸ் ப்ரோமோ மட்டும் அந்த ட்வீட்டை கோட் பண்ணி தான் போடுவார். மற்ற எல்லா ட்வீட்டையும் அவர் ஓனா போடுவார், அந்த வீடியோ எம்பெடர் பண்ணி போடுவார். பட் சன் பிக்சர்ஸ் மட்டும் அவர் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாரு. ரமேஷ் பாலாவே எடுக்க மாட்டாருன்னா பாத்துங்க, மத்தவங்க எல்லாம் யோசிச்சுங்க. ப்ரோ ஷூட்டிங் எப்போ ப்ரோ ஆரம்பிக்கிறாங்க பிரகாஷ்? அது இன்னும் 2 மாசம் 3 மாசம் ஆயிடுங்க. அடுத்த சம்மருக்கு படம் வருமா ப்ரோ? இருக்கலாம், அவங்க ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் போனாதான் நமக்கு தெரியும் எக்ஸாக்டா. மார்ச்ல இருந்து தான் சொன்னாங்க, மார்ச்ல இருந்து பிளான் பண்ணுவாங்கங்கிற மாதிரி. நேத்தே நான் சொல்லியிருந்தேன், ஜெயிலர் 1 பத்திலாம் நெல்சன் பேசுவாரு, அந்த 4th வால் பிரேக்கிங் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா பேசினாரு. உங்களுக்கு என்னப்பா நீங்க நிறைய படம் பண்றீங்க, நான் அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்துச்சு என்னோட கடைசி படத்துக்கு அப்புறம்ன்ற மாதிரி. ஓகே, இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். போன ஜெயிலர்லயே பாத்தீங்கன்னா பிரியங்கா மோகன் நடிக்கிறதா இருந்துச்சு, ஜெயிலர்லயே கெஸ்ட் ரோல் நடிக்கிறதா இருந்துச்சு சொன்னாங்க. பட் அப்ப நடிக்கல. அப்புறம் பீஸ்ட்லயும் பிரியங்கா மோகன் கொண்டு வர்றதா சொன்னாங்க, அப்பயும் அது நடக்கல. இந்த முறை இந்த பார்ட்ல வந்து பிரியங்கா மோகன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்பு கூறுகள் இருக்கு. ப்ரோ ஸ்ரீலீலா தெரியல, பட் பிரியங்கா மோகன் வர்றதுக்கான வாய்ப்பு கூறுகள் இருக்கு. அடுத்தது
இன்னைக்கு வந்து வேற ஏதாவது டாபிக் ஏதாவது பேசுறதுனாலோ இல்லை வேற யாரும் ஸ்பீக்கர்ல வந்து பேசுறதுனாலோ சொல்லுங்க, பேசுவோம். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடும். ஏன்னா பொங்கல்னால யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எவ்வளவு சரி, சீக்கிரம் அந்த முடிக்க முடியுமோ காதலிக்க முடிச்சிடலாம். நேரங்கள் எப்படி இருந்துச்சு ப்ரோ? ப்ரோ ஆமா அது சொல்லுங்க. ஒரே வார்த்தை சொல்றேன், அது ரொம்ப நான் சொல்ல விரும்பல. ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் பேச ஸ்பேஸும் போட வேணாங்கிறதுக்கும் இந்த படத்தை பத்தி ரொம்ப நேரம் பேச வேணாங்கிறதுக்காகவும் ஒரே சுருக்கமா சொல்லிடுறேன். ஒவ்வொரு படம் சொல்லுவாங்கல்ல, இது எனக்கான படம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல வர விஷயம். இது எனக்கான படம் இல்லை, அவ்வளவுதான். அதாவது சிம்பிளா சொல்லுவாங்கல்ல, நாட் எவரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த சென்டென்ஸை இந்த படத்துக்கு நான் பொருத்தமா சொல்ல விரும்புறேன். இது ப்ரோ எனக்கான உங்களுக்கு கப்பு பிடிக்கும்னு கிடையாது, நினைச்சுதானே எனக்கான நான் டீ இல்லை, சொன்னேன் நேத்து. அவ்வளவுதான். இல்ல பிரகாஷ் எனக்கு அது நீங்க மட்டும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா எப்படி சுகுமார் ப்ரோவும் ட்ரென்ச்சர் ப்ரோ உங்களை கன்வின்ஸ் பண்ணாங்கன்ட்டு. இல்ல விட்டுருங்க, அது என்னை ஏமாத்தி அமுச்சு விட்டாங்க. நான் அதாவது இப்போ நான் போறதுதான் இந்த மேசி பாயம் மட்டும் தான் ரிவ்யூ பார்த்துட்டு போலான்னு பார்த்தேன். மற்றபடி இந்த படத்துக்கு போறதுதான். என்ன ஒண்ணு, காலை 11 மணிக்கு போலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அப்புறம் பொங்கல் சாமி அப்படி இப்படின்னு வீட்டு வேலைகள் இருந்தனால யோசிச்சேன் போலாமா வேணாம்னு இவங்கள்ட்ட கேட்டேன். இவங்க போகலான்னு சொன்னாலும் அப்படியே 2 மணிக்கு போனேன், அவ்வளவுதான். 2:30 மணிக்கு ஷோ, அது போனேன், அவ்வளவுதான். எனக்கு வந்து நான் இந்த படத்தை பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது நல்ல படமா கெட்ட படமா மொக்க படமா சூப்பர் படமா அந்த டாபிக்லேயே போக விரும்பல. இந்த படம் வந்து ஏன்னா வந்து சில விஷயங்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அவ்வளவுதான். பட் என்னன்னா டோட்டலா வந்து ஒரு எலைட்டுக்கான படமா மட்டும்தான் இருக்கு. அவங்களுக்கு அதாவது இந்த சில பேர் பேசுவாங்க அவங்களுக்காக படம், அவங்க இதை விவாதிக்க நிறைய கருத்துக்கள் இருக்கு, நிறைய விஷயம். எனக்கெல்லாம் அந்த படத்துல எதையுமே வந்து சொல்ல போனா படத்துல ஒரு பாதி கேரக்டர் நான் ரியல் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. இந்த படத்துல வர பாதி கேரக்டரை நான் ரியாலிட்டியில பார்த்ததே கிடையாது. ஏன்னா அது நம்ம சர்க்கிள் அப்படி கிடையாது, அதனால நமக்கு அது தெரியல, அதனால செட் ஆகல. ஒரு சிலருக்கு இந்த படம் செட் ஆகலாம், எலைட் பீப்புள்ஸ் செட் ஆகலாம். அதனால நான் வந்து எனக்கு படம் பிடிக்கலன்னு சொல்ல விரும்பல, ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயமே இந்த படம் எனக்கு செட் ஆகல, அவ்வளவுதான். பிரகாஷ் என் ப்ரோ, கேட்டகரி கிடையாது, எனக்கான படம் கிடையாது. பிரகாஷ் ப்ரோ ஒன்னும் இல்ல, ப்ரோ உங்களுக்கு நீங்க தெரியாத சொல்லுங்க ப்ரோ. எலைட்ன்றீங்க, எனக்கு எலைட் என்னும்போது மைண்ட் மாறுது ப்ரோ. நீங்க மாறுங்க, ஏன் மாறாம இருக்கும்? எனக்கு அது கிளைமேக்ஸ்ல ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு மேரேஜ்லாம் இருக்கும், அது ஒரு ப்ராகிரசிவா அப்படி இப்படின்னு என்ன வேணா சொன்னாலும் நமக்கு படமா பாக்குறப்ப சில விஷயங்கள் இருக்கு. நம்ம நானே பாருங்களேன், ஒரு வரையில சொல்றேன், ஒரு வரையில சொல்ல இழுத்துக்கிட்டே போயிடுவேன். அதான் என் டவுன்ல பிரச்சனை. இன்னும் சுருக்கமா அடுத்த ஒரே இடத்துல முடிச்சுக்கிறேன். நம்ம ட்விட்டர்ல ஒருத்தர் இருக்கிறார், ஒரு ட்விட்டர் இன்ஃபுளுசர். அவர் வந்து இங்கிலீஷ்ல வந்து சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாரு. நார்மலா இருக்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம புதுசு புதுசா ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாரு. அந்த அந்த வேர்டுக்கான கிராமரை போய் நம்ம போய் செக் பண்ணாலும் தெரியும். கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல போய் செக் பண்ணி பார்த்தா தான் நமக்கே தெரியும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. யோ நல்லா இருக்குங்க, ஒரே வார்த்தை சினிமா முடிச்சிட்டு பாய் தானே போயா. ப்ரோ? ஒருத்தர் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இல்லாத ஏன் பேர் சொல்லணும்னு விட்டுருலேன், அவ்வளவுதான். இது மாதிரி வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டை போட்டு பார்த்து அது தெரியும். ஐயோ சிம்பிளா நல்லா இருக்கு சொல்ற விட்டு ஏன் புதுசா ஒரு வார்த்தை கண்டுபிடி. அது மாதிரி தான் படத்துல அவங்க பேசுற இங்கிலீஷும் இருக்கு. நிறையாவே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாம், அவங்க புதுசா ஒரு வேர்டை சொல்லி சொல்றாங்க. அதான் சொல்றேன், ரொம்ப ஓவர் ஒரே வரியில முடிக்கும்னா இது எனக்கான படம் கிடையாது. உங்களுக்கு நீங்க இது மாதிரி எலைட் ஓ, பீப்புள்ஸ் வந்து கொண்டாடுற திரும்பி படம் திரும்பி அப்படின்னா உங்களுக்கு எலைட்னு பிடிக்கலாம், சொல்லாதீங்க அவ்வளவுதான். ப்ரோ. எனக்கு வந்து பொங்கல் வேற எலைட் இன்னைக்கு. பிரகாஷ் ப்ரோ எலைட்லயும் இதை அக்செப்ட் பண்ணாத 100 ஒரு 80% இருக்காங்க. அதுல எலைட்லயும் ஒரு 20% தான் இந்த மாதிரி இதை அக்செப்ட் பண்றவங்க. நீங்க எலைட்னாலே இல்ல இப்படிதான் தெரியல, நான் டோட்டலா சொல்றேன். அது மாதிரி ஆடியன்ஸுக்கு பிடிக்கலாங்கிறப்ப சில பேர் எனக்கு வந்து சில படம் மனித படம் செட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து இப்ப அதுக்கு மனித மேல கொஞ்சம் ஓவர் டோஸ் ப்ரோ மாதிரி இருக்கும். என்னன்னா சிம்பிளா பிரகாஷ் அவர் ப்ரோ என்ன சார் மனித என்னன்னா, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். அது நம்ம சரௌண்டிங்ல அது மாதிரி உங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படம் வந்து செட் ஆகும். இல்ல நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல பார்த்ததே இல்லையாப்பா அப்படின்னு தோணுச்சுன்னா அது உங்களுக்கு டோட்டலா வந்து ஒட்டவே ஒட்டாது. அதுதான் ரீசன். அதான் ப்ரோ இல்ல அதான் ரொம்ப நான் சிம்பிளா என்னன்னா, இன்ஸ்டால தான் ப்ரோ அந்த மாதிரி இப்பெல்லாம் பார்த்துட்டு இல்ல இருக்கோம், ஒன்னே ரியல் ஒண்ணு லைஃப்ல பார்த்தது இல்ல. ரொம்ப சுருக்கமா என்னன்னா, நட்சத்திரம் நகர்கள்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் போஸ்டர் இருக்குல்ல, அந்த போஸ்டர் பார்த்தாலே நமக்கு ஒரு 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 இந்த படம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று தெரியும். போஸ்டர் பார்த்தாலே கேரக்டர் எப்படி இருக்கும், அந்த கேரக்டர் ஒரு ப்ரோமோ பார்க்குறீங்க, இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இவடா இந்த ரியல் லைஃப்ல இப்படி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துக்கவே மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி சில ப்ரோமோலாம் இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இருக்கும். அது ஆனா அந்த படம் நிறைய பேருக்கு இது ஒர்க் ஆயிருக்கும். நிறைய பேருக்கு அந்த படம் சுத்தமா செட்டே ஆக, சில பேர் அந்த படத்தை சில பேர் இல்ல ஒரு 80% பேர் அந்த படத்தை பார்த்துருக்கே வாய்ப்பு இல்லை, ஓகேவா? இப்படி ஒரு சில படங்கள் நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு படம் தான் இந்த ஒரு படம். ஒரு வித்தியாசமான ஒரு படம், வித்தியாசமான விரும்பிகளுக்கு பார்க்கலாம் வேண்டிய படம். சில ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லுவோம்ல, அந்த ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம், அவ்வளவுதான். அதனால இந்த படம் எனக்கு செட் ஆகலன்னு சொல்லுவே தவிர எனக்கு படம் பிடிக்கல, நல்ல படம் இல்ல மொக்க படம் அப்படிங்கிற நம்ம கேட்டகிரியில கொண்டு போக மாட்டேன். படத்துல எனக்கு பிடிச்ச ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா ஜெயம் ரவி கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருந்தாரு பாக்குறதுக்கு, அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு, ரவி மோகன். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அவர்கிட்ட, அவ்வளவுதாங்க. நம்ம நாள் ஆகுங்க, இல்லைன்னா வெறும் ரவிங்க, அவ்வளவுதாங்க. அடுத்தது இன்னொன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தது ஏஆர் ரஹ்மான் மியூசிக்.
பட் என்னன்னா அது ஓகே நல்லா இருக்கு. ஏன்னா அவரு ஸ்கோப் பண்றதுக்கு பெரிய விஷயம் கிடையாதுங்க. ரைட்டிங்ல ஒன்றும் இல்லைங்கிறப்ப அவர் என்ன பண்ணுவாருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளவுதான். ஓவரால் நமக்கு இந்த ரெண்டை தவிர வேற என்ன சொல்றதுக்கு இல்ல படத்துல. சுகுமாரண்ணா எனக்கு நீங்க படம் சொன்னீங்கல்ல ப்ரோ, ஓடிடிக்காக பிரகாஷ் ப்ரோ, சொன்னா ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொன்னீங்களா அந்த 2 விஷயம் தான் எனக்கு ரொம்ப நெருடலா இருந்துச்சு. ஜெயம் ரவி அண்ட் ஏஆர் ரஹ்மான். நட்சத்திரம் நகர்கிறது வந்து யாரு ஹீரோன்னு தெரியாது, பெருசா பாட்டு பெருசா ஹிட் ஆகல. இப்ப வந்து இந்த படத்துல பாட்டு ஹிட்டு, ஜெயம் ரவி வேற நடிச்சிருக்காருன்னு யாராவது 2 பேரும் பார்த்துட்டு அதனால வந்து ஏதாவது இதை ஃபாலோ பண்ணி ஏதாவது இதா இருந்துச்சுன்னா தான் ரொம்ப மனசு கவலையா இருக்கு எனக்கு. ஜெயமுறை படம் போன படம் என்ன படம், எத்தனை படம் யார் தேட்டர்ல போய் பார்த்தா? பூலோகமா, அதுக்கப்புறம் அகிலன் ஒரு படம், அகிலனுக்கு அப்புறம் சைரன் இப்ப கடைசியா கூட இறைவன். சைரன் ஒரு படம், நல்ல படம். சைரன், இறைவன், இதெல்லாம் யாரும் போய் ஜெயமுறை பேருக்காக பார்த்தாங்க? சரி, ஏஆர் ரஹ்மான் பாட்டு நல்லா இருக்குன்னு பாத்துட்டாங்கன்னா நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க ஏஆர்மன் பாட்டு நல்லா இருக்குன்னு யூடியூப்ல போய் பாத்திரலாம், அவ்வளவுதான். வேலை முடிஞ்சுச்சு. எலைட் படம் எலைட் இப்ப பொங்கலுக்கு இருக்குல்ல, எலைட் ஆடியன்ஸ் யாராவது போய் பாக்குற போறாங்க. பாக்கட்டும். அவங்களுக்கு என்ன படங்க, அவங்களுக்கு ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸ், அதுல ஒரு சில பேத்துக்கு பிடிக்கலாங்க. இப்ப சுகுமாரபுரம் என்ன வந்து உள்ள இழுத்து விட்டாருல, அது மாதிரி நானாச்சும் ஒரு 4 பேருக்கு இழுத்து விட்டதா இருந்துட்டு போட்டு. இல்ல ஆக்சுவலா நேத்தே சொன்னாருண்ணா, சுகுமார் ப்ரோ கால் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு, உனக்கெல்லாம் பிடிக்கும் பாரு நீ அப்படின்னாரு. எனக்கு புரியவே இல்ல. இன்னைக்கு காலையிலும் வந்து அதே மாதிரிதான் சொன்னாரு, உனக்கு நீ போய் பாரு உனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி, எலைட் பீப்புள்ஸ் பிடிக்கும்னாரு. எல்லாம் எலைட்ன்றீங்க, நான் எலைட்டா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயா அந்த மாதிரி நானுமே காலைல கேட்டேன் சுகுமார் ப்ரோட்ட, எனக்கு பிடிக்கல செட் ஆகலன்னு சொன்னாரு. அப்போவே நான் சொல்லிட்டேன் ஓகே ப்ரோ ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான் பெட்டர் அப்படின்னு. ஸோ கேம் சேஞ்சர் ஸ்கிப்பு, இதுவும் ஸ்கிப்பு. நேசிப்பாயும் சரியான ரிவ்யூஸ் இல்லைன்னு சொல்லி காலைல இருந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த பொங்கலே ஒரு மாதிரி டல் பொங்கலாயிடுச்சு பிரகாஷ் ப்ரோ. இந்த மாதிரி படம் அவன் மட்டும் வராம இருந்தான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. இல்ல அது அப்பே ஆக்சுவலா உங்களுக்கு தான் இருந்திருக்காது ப்ரோ. மழை ராஜா கூட வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, பேக் டு பேக் சுந்தர் சி ஹிட்ட கொடுத்துட்டாரு, இது சங்கமித்ரா ஆரம்பிப்பாரு. சங்கமித்ரா ஆரம்பிக்க மாட்டாங்க, அதெல்லாம் வந்து. பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காதலிக்க நேரமில்லை வந்து நேத்து சுந்தர்சியும் பார்த்தாரு. நேத்து எல்லா விஐபியும் பார்த்தாங்களே. நீங்க என்ன ஏதோ வந்தனா சிஎமோட உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்களா சொன்னாரு? யாரு? நீங்க இன்னைக்கு சிஎமோட ஃபுல் செக்யூரிட்டி அந்த ப்ரொடக்ஷன் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் படம் பார்த்தீங்களா நீங்க எல்லாருமே? அவங்க தான் சொன்னாங்க நேற்று கேட்குறப்போ, எங்க போயிருக்காங்க கேட்டப்போ. பதில் இருக்காது. பிரகாஷ் ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு வந்து குமுத மேகசின் பத்தி? உங்களோட ரியாக்ஷன் என்ன? என்ன ரியாக்ஷன் என்ன கேக்குறீங்க? ஏதாச்சும் ஒன்று கான்ட்ரவர்சியா கேட்டு போயிருங்க, நானும் இப்போ ஓப்பனா சொல்லிட்டு போறேன். எனக்கு வந்து கான்ட்ரவர்சியல் அது அவ்வளவுதான், சேஃப் சைடு தான். இப்போ என்ன இருந்தாலுக்கு முன்னாடி கௌதம் என்ன ஒன்று சொன்னாரு, இவரு ஒரு 100 சொல்லிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். இந்த படத்துல வந்து கதை என்னது இல்லை, டைட்டில் என்னது இல்லை, ஐடியா ஒரு மாஸ் ஐடியா ஸ்க்ரீன் பிளே சொன்னேன், அதுவும் இப்போ அது வேணான்றது, அதனால ஸ்க்ரீன் பிளே என்னோடது இல்லை. இந்த படம் வந்து என் படம் மாதிரி இருக்காது, அஜித் சார் படம் மாதிரியும் இருக்காது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. படத்தை எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க இருக்காரு, ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருச்சு. ஓகேவா? இருக்க அந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கு. இதுக்கு மேலே அவர் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொண்டு போறாரு. அவர் சேஃபர் சைடு போயிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அதுவுமே நல்லதுதான். ஏன்னா வந்து இது மகிழ் திருமணி மாதிரி படம் மாதிரியே இல்லையே அப்படின்னு நீங்க கடத்த படம் வந்தப்ப கேட்டக்கூடாங்கிறக்க அவர் தெளிவா ஃபர்ஸ்ட் பேட்டில இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். எனக்கு இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்து வச்சு ஏதாவது ஒரு சேஃபர் சைடா இருந்திருக்கும். மற்றபடி நார்மல் டேஸ்ல ரிலீஸ் ஆனா அவ்வளவுதான், ஒரு நார்மல் படமா வந்துட்டு போகும், அவ்வளவுதான். ட்ரைலர்ன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு நேத்து அப்படிதான் சொன்னாங்க, நாளைக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. ஏதோ அப்டேட்லாம் வருதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் நம்ம ஸ்மார்ட் சர்வர் போட்டிருக்காருல, இன்னைக்கு வந்து 31 years ஆஃப் மகாநதி, 22 years ஆஃப் அன்பேஸ்வம், 21 years ஆஃப் இருமாண்டி. ஒரு 3 நல்ல படம் கமலோட, ஒரு கிளாசிக், அந்த கல்ட் கிளாசிக்னு சொல்லும்ல, அந்த கல்ட் கிளாசிக் படத்துக்கு 3 ஒரே நாள்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ப்ரோ அதை விடுங்க, விடாமுயற்சி பத்தி கேக்குறாங்க ப்ரோ, சொல்லுங்க. இல்ல அதை பத்தி பேச நிறைய பேசணும். நான் அடுத்தது கமெண்ட் செக்ஷனுக்கு போனேன்.
போதும், நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவ்குள்ள போகலாம். ஏற்கனவே வந்து எனக்கு வந்து அந்த படத்து மேல ஏற்கனவே இருக்க ஒவ்வொரு வார்த்தை மகிழ் சொல்ல சொல்ல, அதாவது மகிழ் வந்து பேட்டி கொடுப்பாரான்னு ஏங்கிட்டு இருந்தேன். அவர் பேட்டி கொடுக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம வந்து இறங்கிக்கிட்டே போகுது. அதனால நமக்கு ஒரே படம், நமக்கு இருக்க ஒரே படம் குட் பை டக்லி மட்டும்தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டே நான் இருக்கேன். பாத்துக்கோம். விடாமுயற்சி வந்து ஒரு இதா பிரகாஷ் ப்ரோ இருக்கும், அதாவது ஒரு கல்ட் கிளாசிக்காவே இருக்கட்டும் அது. பிரகாஷ் ப்ரோ கதை அவருது இல்லைன்னு சொன்னாரா ப்ரோ? அதுல போட்ட மாதிரி தெரியலையே. ஏன் போன ஃபர்ஸ்ட் பேட்டி இந்த நியூ இயர் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு பேட்டி, அதுல சொல்லிட்டாருல 31 டிசம்பர் 31 ஒரு இன்டர்வியூ தெரியல இருக்குல்ல, நான் என் முதல்ல நான் எழுதாத கதை இதுதான்ட்டாரு. நான் முதல்ல நான் கதை எழுதாத படம் இதுதான். அஜித் சார் சொன்ன ஒரு ஐடியாவை நான் வந்து படமா எடுத்திருக்கேன் அப்படின்னு இருக்கிறாரு. எனக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த ஹோப் எந்த லைன்ல தெரியுமா பிரகாஷ் ப்ரோ போச்சு? ஆனா பிரகாஷ் நான் மாச எனக்கு தெரிஞ்சு துணி விட அதிகமா இருக்கு. ஆனா அவர் வந்து என்னன்னா அந்த மாசம் வேண்டாம், அது அப்படியே வந்து என்னன்னா என்ன சொல்றது, ரொம்ப சட்டிலாவே கொண்டு போயிடுங்க அப்படின்னு அவர் சொன்னாருன்னு சொன்னார் பாருங்க. எனக்கு கொஞ்ச நஞ்ச ஹோப் இருந்த விடாமச்சு மேல இருந்து போயிடுச்சு. இல்ல சரி, மேபி நீங்க உங்களுக்கு வேற ஒரு தாட் இருக்கான்னு கேட்கறதுக்காக தான் நான் கேட்டேன். மற்றபடி கான்ட்ரவர்சியா உங்கள்கிட்ட கேட்கறதுக்கெல்லாம் டெஃபினட்டா ஐடியாவே கிடையாது. நம்மளோட ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கும், மற்றவங்களோட ஒரு மாதிரி இருக்குமே. ஸோ டிஸ்கஸ் பண்றப்ப தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். என்ன இருந்தாலும் அதான் ப்ரோ சொன்னாரு கௌதம் கிட்ட. கௌதம் நிறைய பேர் சொல்லிட்டாரு. என்ன இருந்தால் அப்படி சொல்லல ப்ரோ. என்ன இருந்தாலும் என்ன சொன்னார்னா, எனக்காக நீங்க அங்கங்க இது பண்ண வேண்டாம், நீங்க இருக்கிறபடி போங்க அப்படின்னு சொன்னாரு. பட் இங்க அப்படி கிடையாது. இங்க மொத்தமா மாசா ஒரு கதையை நான் ரெடி பண்ணிட்டு போனேன். பட் ஆனா அதை கம்ப்ளீட்டா மாத்திட்டு நேச்சுரலா இருக்கிறத இருக்கிறபடியே போட்டோம் அப்படின்றப்போ அவர் என்ன சொல்றாரு, மகிழ் திருமேனி, இதுல வந்து என்னன்னா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சின்ன மாஸ் எலமெண்ட்டோ இல்லை ஃபைட் சீன் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது, சாதாரண மனுஷனோட லைஃப் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால அந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நேர்கொண்ட பார்வை மாதிரி நீங்க பார்த்துட்டு வெளில வரலாம். பட் அது வேற ஒரு ப்ரோ 4 ஃபைட் இருக்கும் ப்ரோ. இரு ப்ரோ, வன்மத்தை கட்டாத 4 ஃபைட் இருக்கும். துணியை விட கலெக்ஷன் அதிகமா இருக்கும். வேற என்ன ப்ரோ ஃபைட்டே இருக்காதுன்றீங்களா? 4 ஃபைட் இருக்கும். நீங்க தான் பாத்தீங்களா எத்தனை வீடியோ வந்தது ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து? ஃபைட் சீன் இருக்கு. ஃபைட் சீன் இல்லைன்னு அவர் சொல்லலையே. வன்மத்தை கட்டணும் கட்ட கூடாது. படம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான். படம் ஒரு சில பேச பாருங்க. அது எப்ப இல்ல வன்மத்தை கக்குறேன்னு என்கிட்ட சொல்லாதீங்க ப்ரோ, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இல்ல சுகந்த் இப்ப இல்ல இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல அப்படி நீங்க என்ன சொன்னீங்க ப்ரோ? இல்ல அப்படி இல்ல ப்ரோ. நான் சொல்றத கேளு ப்ரோ. இந்த படம் பேக்ரவுண்ட் ரீமேக் அந்த கூட 2.5 மணி நேரம். அந்த படம் எவ்வளவு நேரம்? 1.25 மணி நேரம் தான். ரீமேக்கே நிறைய மாத்திருக்காங்க, புரியுதா? ஃபைட் இருக்கு, நீங்க ஃபைட் இல்லன்றீங்க. 4 எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஃபைட்டா இருக்கும் குறைஞ்சபட்சம். வினோத் ப்ரோ அவரும் ஏகே ஃபேன் தான். அவர் யாரு மேல வன்மத்தை கேட்க போறாரு? அது தெரியல ப்ரோ, எனக்கு தெரியல அவர் ஏகே ஃபேனா தெரியல. துணி விட அதிகமா இருக்கும் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ. இந்த படம் வசூல் துணி விட எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். சரி ஓகே ப்ரோ, நான் இப்ப இங்க சொல்ல வர்றது வினோத் ப்ரோ ஒண்ணு சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நான் சொல்ல வர்றது அஜித் சாரை பத்தி நான் தப்பாவே சொல்லவே இல்லை இந்த இடத்துல. பட் இப்போ படம் ஆல்ரெடி நமக்கு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், எல்லாமே ஒரு மாதிரி நெகட்டிவாவே தான் இருக்கு. ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கூட நம்ம இந்த படத்தை பத்தி கேள்விப்பட முடியல. இல்ல ஏதாவது வரலாறு படம் தெரியுமா ப்ரோ? வரலாறு படம் சொல்லி முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஸோ நமக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அதுவும் நம்மள ஒரு மாதிரி வந்து என்னன்னா சந்தோஷப்படுத்துற மாதிரி இல்ல, ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு மேகசின் வருதுன்றது நேற்று சொல்றாங்க, சரி இன்னைக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், ஒரு சின்ன தகவல் அந்த படத்தை பத்தி தெரியும், நமக்கு அது ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம். பட் ஆனா அதுவுமே என்னன்னா இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கம்மி பண்றப்போ அங்க எப்படி வந்து என்னன்னா தோணும். நான் வந்து அதுதான் சொன்னாரு ப்ரோ. இல்ல சமூகத்துல என்ன கழுவி ஊத்துறாங்க, ஏன்னா லேட் ஆச்சுன்றாங்க, நான் பேட்ச் ஒர்க், அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்கல்ல, அதை பத்தி பேசுங்க. மகிழ் அதையும் சொன்னாரு, என்னால லேட் ஆகல, என்ன பேட்ச் ஒர்க் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. மகிழ் லேட் பண்றத பத்தி நம்ம பேசவே இல்லையே ப்ரோ. கழுவி ஊத்தி இருந்தாங்க, அவர் வச்சு சம்பவம் பண்ணாங்க, அவரு தான் லேட் பண்றாரு. அப்புறம் அருண் விஜய் வீடியோ இருக்கு அருண் விஜய் வீடியோ எடுத்து வந்தாங்க, உதயநிதி சொன்னார் அந்த வீடியோ எடுத்து வந்தாங்க, எவ்வளவு வீடியோ வந்து நீங்க பாக்கல, சரியா? அவ்வளவுதான் விடுங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகமா முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் இல்ல நிறைய பேர் போட்டாங்க. ஆமா டிஎல்ல போட்டாங்க, நீங்க துணி விட வசூல் அதிகமா வரும். வந்து பேசலாம் அன்வேலிடா வந்து என்னன்னா சில விஷயங்கள் நிறைய பேர் வந்து என்னன்னா என்ன சொல்ற ஒரு மாம் மென்டாலிட்டியோட இல்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதான் சுகன் ப்ரோ. அப்ப வீடியோ நிறைய தூக்கி வந்தாங்க ப்ரோ. உதய் சொன்னது, அப்புறம் அருண் விஜய் சொன்னது, அதுக்கெல்லாம் இன்னைக்கு அவர் கரெக்டா சொல்லிட்டாரு பதில். அது எப்ப வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு துணி விட எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ப்ரோ.
இல்ல இல்ல அவர் சொன்னது என்னன்னா பிரகாஷ் ப்ரோ சொன்னார் வசூல் கம்மியா இருந்ததுன்னு, கம்மியாவும் சொன்னாரு. ஆனா நீங்க பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க ப்ரோ. நீ இப்ப ஒண்ணு இல்ல ப்ரோ, எல்லாம் இல்ல 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 இது ப்ரோ. அரசுக்கு ஒண்ணு அவரு எதுவுமே தரலன்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் சோகத்துல நானும் தான் இருந்தேன். ஆனா அந்த மேட்ச் ஆரம்பிச்சு அது முடிகிற வரைக்கும் அந்த கார்டர்ஸ்ல ரசிகர் எல்லாமே அது மொத்தத்தையும் மறந்துட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப பிரச்சனை இருக்கு. இப்ப டேட்டு போட்டு உங்களுக்கு புக்கிங் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பண்ணனே பயப்படி திரும்பி அவங்க எங்களுக்கு பழகி போச்சு. வரலாறு இதே மாதிரி தான் ஆச்சு, வந்தது 8 தான் ஆச்சு, அதுவும் லேட்டா தான் ஆச்சு. அதுனா ப்ராப்ளம் ஆனா எனக்கு தெரியாது. காட்பாதன் பேர் வச்சு லேட் ஆகி தீபாவளி ரிலீஸ் ஆகி கிளாஸ்ல வந்தது அப்பயே. வினோத் ப்ரோ அவர் சொன்னது என்னன்னா, இந்த வலைபேச்சு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இவராலதான் லேட் ஆச்சு, இவராலதான், அதனால அவரு ரிப்ளை. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. அது உதயநிதி பேட்டி ஒண்ணு பாத்துருக்கீங்களா? உதய் பேட்டியும் அருண் விஜய் பேட்டியும் அவர் லேட் பண்ணுவார் சொல்லிட்டு மேடையில உதய் சொல்லியிருக்காரு. அது ஆமா, அப்ப நிறைய பேர் கீழே வந்து நான் சொல்றது 4-5 மாசத்துக்கு முன், இப்ப இல்ல. இல்ல உதய் மதன் தான் சொன்னார், அருண் விஜய் சொன்ன மாதிரி தெரியல. பட் உதய் சொன்னாரு. பட் அதுக்கு இல்ல ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். இன்னும் வினோத் வந்து கூட்டத்துல பச்சை சட்டை எஸ்கேப் ஆகிறான் அப்படின்னு சொல்ற மாதிரி எஸ்கேப் ஆறாரு. தூக்கிட்டு வந்தாங்கிறாரு. இவரும் அத உதயநிதி வீடியோ நம்ம ஸ்பேஸ்ல பேசியிருக்கிறாரு. இவரு பேசியிருக்கிறாரு சொல்றீங்களே. இருங்க சொல்ல வராதுன்னு சொன்ன மாதிரி டக்குன்னு போயிருவீங்க எடுத்த உடனே. அதுதான் உங்களுக்கு பேச தெரியல. ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் வரீங்க தவிர எதுக்காக பேசணும் எப்படி பேசணும்னு ஒரு விஷயம் எப்பவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு என்னன்னா, நம்ம ஒருத்தருக்காக பேசுறோம் அப்படின்னா என்ன பேசுறோங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. முதல் விஷயமே நீங்க பேசி எல்லாத்துக்கும் சேர்த்து நெகட்டிவ் இம்ப்ரெஷன் சேர்த்து கொடுக்குறீங்க ஒவ்வொரு தடவையும். அவரும் பேசுறவரும் ஏகே ஃபேன் தான், சுகன் பேசுறவரும். ஒரு பண்டிகை நாள் ஜாலியா ஸ்பேஸை போட்டு சீக்கிரம் முடிக்கலாம்னு டக்குனு வேகமா அடுத்த சண்டைக்கு தான் ஒருத்தர் போறீங்க. நீங்க ஒண்ணு அப்படி பேசுறீங்க, நீங்க ஒண்ணு இப்படி பேசுறீங்கன்னு ஜாலியா முடிச்சுட்டு போறது அதுக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேது. இல்ல ரெகுலரா பேசுறவங்க எப்படி பேசுறோம்னு தெரிய மாட்டேது. ஆனா ஒரு பாயிண்ட் ஆச்சு கரெக்டா பேசுறோமோ அதுவும் தெரிய மாட்டேது. ஒருத்தவங்க தூக்கிட்டு வந்தாங்க, நீங்க எல்லாம் தூக்கிட்டு வந்தீங்க, அன்னைக்கு தூக்கிட்டே வராத மாதிரி பேசுறீங்க. சரி ரைட் விடுங்க, பேச தெரியல விட்டுருங்க. உங்களுக்கு நான் பல தடவை வன்மத்தை கக்கற போயிட்டு போகுது. நம்ம இன்னைக்கு பேச சீக்கிரம் முடிக்கலாம் தான் வந்தது. சீக்கிரம் முடிச்சிடலாமா பர்னி? ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ. அவர் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இது மசாலா மூவி இல்ல, அந்த மசாலா மூவிக்கான கலெக்ஷன் வராதுன்னு சொல்ல வரோம் வினோத். வேற ஒண்ணும் இல்ல, மசாலா மூவி கிடையாது. அதான் அரசியல் நீங்க சொல்றது புரியுது ப்ரோ. எனக்கு துணி விட அதிகமா வரும் நான் சொல்றேன் ப்ரோ, அவ்வளவுதான். நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன், துணி விட எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளவுதான். இது என்னோட கருத்து சொல்றேன், அவ்வளவுதான். ஹாப்பி பொங்கல் ப்ரோ. பாய். ஓகே, ஹாப்பி பொங்கல். முடிச்சுக்கலாம். பிரகாஷ் நான் முடிச்சிடலாம். பாய் 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 பாய். சுமார் பாய் பாய். எல்லாருக்கும் பாய் 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 பாய். நாளைக்கு தான் நான் என்னோட பொங்கல் நான் பாக்குறேன். ஓகே பாய் பாய்.